கடிவார் தனந்துழாய் கண்ணன் விண்ணவர் பெருமான் படிவானம் மிறந்த பரமன் பவித்திரன் சீர் செடியார் நோய்கள் கெட படிந்து குடைந்து அடியேன் வாய்மடுத்து பருகி கழித்தேனே. இன்று நாம் சேவிக்கப் போவது ஒரு தத்துவார்த்தமான கதை. கன்னட இலக்கிய வரலாற்றிலும் கிருஷ்ண பக்தியை தூண்டும் கீர்த்தனைகளிலும் உயர்ந்த ஸ்தானம் பெற்ற தாச சாகித்யம். தாச சாகித்யத்தை அருளி செய்த ஹரிதாசர்கள் தமிழ்நாட்டு ஆழ்வார்களைப் போன்றும் கன்னடத்து சந்துக்களைப் போன்றும் திருமால் பக்தியை எடுத்துரைக்கும் வகையில் தங்களுடைய தாய்மொழியில் கீர்த்தனைகள் பாடி ஹரிபக்தியை அடித்தட்டு மக்களுக்கும் கொண்டு சேர்த்து பரமனடி காணும் வழிகாட்டினர். கிபி 13ஆம் நூற்றாண்டில் தோன்றிய ஸ்ரீ நரஹரி தீர்த்தரே தாச சாகித்யத்தின் முதல்வராவார். ஸ்ரீ மத்வாச்சாரியருக்கு அடுத்தபடியாக மத்ம மடத்தை அலங்கரித்தவராவார். அவர் தொடங்கிய தாச இலக்கியத்தை பின்னால் வந்த ஹரிதாசர்களும் நன்கு வளர்த்தனர். அதில் மிகவும் சிறப்புடையவர் தாச சிரேஷ்டர் பக்த சிரோமணி ஸ்ரீ கனகதாசர். இக்கலியுகத்தில் தான் உபதேசிக்க வேண்டியவற்றை தன்னுடைய அடியார்கள் மூலமாகவும் ஆச்சாரிய புருஷர்கள் மூலமாகவும் சாமானிய மக்களுக்கும் சென்றடையும்படி பணித்தான் பகவான். அவர்களின் அனுபவங்கள் நம் வாழ்க்கைக்கு பாடமாகியது. அப்பேற்பட்ட ஹரிதாசர்களின் பாடல்களும் அவர்களின் வாழ்க்கையில் பகவான் செய்த லீலைகளும் நமக்கு வைகுந்த மார்க்கம் காட்டுகின்றது. சரிதானே? கனகதாசரின் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை நாம் இன்று இக்கதையில் அனுபவிக்க உள்ளோம். விஜயநகர பேரரசு ஸ்ரீ கிருஷ்ணதேவராயரின் ஆளுகைக்கு உட்பட்ட கர்நாடகா, மங்காபுரம் மற்றும் அதன் சுற்றியுள்ள ஊர்களை சிற்றரசாக கொண்டு பிரியமாக ஸ்ரீ கிருஷ்ணதேவராயரால் நியமிக்கப்பட்டு மக்கள் சேவையில் ஈடுபட்டிருந்தார் கனகநாயக். சில சிற்றரசர்களின் சூழ்ச்சியால் வீழ்த்தப்பட்டு பின்னர் திருமலைக்கு வந்தடைந்தார். தன்னையே வேங்கடவனுக்கு ஆத்மார்ப்பணம் செய்தார். மலையப்பன் ஸ்ரீனிவாசனே அவருக்கு திருவருள் செய்து காவிரியும் கபில நதியும் ஒன்றாக கலக்கும் திருமுக்கூடலில் உள்ள சோலை மடத்தில் தலைமை பீடாதிபதியான மத்வாச்சாரியரின் வழிவந்த வியாசராஜ தீர்த்தரை குருவாக ஏற்று கைங்கரியம் செய்ய பணித்தார். திருவேங்கடமுடையானே அவரை கனகதாசர் என்று நாமகரணம் சூட்டி அனுகிரகித்தார். கனகநாயக் அன்றிலிருந்து கனகதாசரானார். அவ்வாறே கனகதாசர் வியாசராஜ தீர்த்தரை குருவாக ஆசிரயித்து அவருடைய கைங்கரியத்தில் இருந்த காலம். யாதவ குலத்தை சேர்ந்தவர் கனகதாசர் என்பதால் மடத்தில் மற்ற சிஷ்யர்கள் அவரை சமமாக என்றும் நடத்துவதில்லை. இதனால் மத்வாச்சாரியருக்கு வருத்தமானது. மனம் வருந்தினார். வித்யா வினய சம்பன்னே பிராமணே கவிஹஸ்தினி சுனீசைவ சுபாகச்ச பண்டிதா சமதர்ஷினஹா என்று பகவத்கீதையில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் உபதேசிக்கின்றார். அதாவது, அடக்கமுள்ள பண்டிதர்கள் தனது உண்மையான ஞானத்தின் வாயிலாக கற்றறிந்த பிராமணன் பசு, யானை, நாயை தின்னக்கூடிய சண்டாளன், மிகவும் தாழ்ந்த குலத்தில் பிறந்தவன் என அனைவரையும் சமநோக்கில் பார்க்கின்றார். காரணம், உடல் ரீதியாக இதில் வேறுபாடுகள் இருந்தாலும் ஆன்மா என்ற ரீதியில் அனைவரின் ஹிருதயத்தில் பரமாத்மாவே வீற்றிருக்கின்றார் என்ற சர்வ வியாபக சிந்தனையில் இருந்து பார்த்தால் அனைவரும் சமமே. உயர்ந்த குலம், தாழ்ந்த குலம் எல்லாம் அழியும் இந்த சரீரத்துக்கே அன்றி ஆத்மாவுக்கு இல்லை. ஒருவன் தாழ்ந்த குலத்தில் பிறந்திருந்தாலும் பகவானுடைய திருநாமத்தை அவனுடைய உதடுகள் உச்சரிக்க துவங்கிவிட்டால் அனைவராலும் அவன் போற்றப்பட வேண்டியவன். எல்லா விதமான தவங்களையும் யாகங்களையும் செய்தவனாக உயர்ந்த ஸ்தானம் பெறுகின்றான். அப்படிப்பட்ட உயர்ந்த நிலையில் உள்ள கனகரை மற்ற சீடர்கள் போற்றாவிட்டாலும் தூற்றாமல் இருக்கலாமே என்று வியாசராஜ தீர்த்தர் மனம் கலங்கினார். தான் துன்பப்படுவதை காட்டிலும் ஆச்சாரியனுடைய திருவுள்ளம் சஞ்சலப்படுமோ என்று கனகதாசரும் மிகுந்த தயக்கத்துடன் சற்று தள்ளியே நின்றார். சம்ஸ்கிருத வேதம் பயின்ற பிராமணர்களே உயர்ந்தவர்கள். பகவான் சிவபதிக்கு தாசனாகி தன் தாய்மொழியில் அவன் பெருமையை கீர்த்தனை பாடும் ஹரிதாசர்கள் சாதாரணமானவர்கள் என்ற எண்ணம் நம் சம்பிரதாயத்துக்கு மிகப்பெரிய அவப்பேராகவே இருக்கின்றது. அதற்காக என்ன செய்யலாம் என்று சிந்தித்த வியாசராஜர் தன் சிஷ்யர்களை அழைத்தார். ஒவ்வொருவருக்கும் ஒரு கதலி பழம் என்னும் வாழைப்பழத்தை கொடுத்தார். இது பகவானின் அருட்பிரசாதம் என்றும் இதை யாரும் இல்லாத மற்றும் யாரும் பார்க்காத இடத்தில்தான் ஸ்வீகரிக்க வேண்டும் என்று ஒரு நிபந்தனையும் கூறினார்.
அனைவரும் வாழைப்பழத்தை பெற்றுக்கொண்டு யாரும் இல்லாத மற்றும் யாரும் பார்க்காத போது ஸ்வீகரிக்க ஆர்வத்தோடு சென்றனர். அப்பொழுது கனகதாசரிடமும் வாழைப்பழத்தை கொடுத்தார் வியாசராஜர். ஆனால் சற்று தயங்கி நின்றார் கனகர். சில மணி நேரத்தில் வாழைப்பழத்தை ஸ்வீகரித்து வியாசராஜரிடம் வந்தனர் சிஷ்யர்கள். ஒவ்வொருவரும் தாம் பழத்தை ஸ்வீகரித்த இடம் பற்றி கூறினர். ஒருவர் கோவில் கர்ப்ப கிரகத்திலும், ஒருவர் மலை உச்சியிலும், மற்றொருவர் ஆற்றுக்கு நடுவே நீரில் முங்கியும், மற்றொருவர் நடுக்காட்டிலும், மற்றொருவர் சுடுகாட்டிலும் என்று கூறினர். கனகதாசர் மட்டும் பழத்தை ஸ்வீகரிக்காத தயங்கியபடி வியாசராஜரிடம் வந்தார். ஆச்சாரியன் வினவிய போது, சுவாமி, தேவரீர் சொன்ன நிபந்தனை என்ன? யாரும் இல்லாத மற்றும் யாரும் பார்க்காத இடத்தில் ஸ்வீகரிக்க கூறினீர். ஆனால் அப்படி ஓரிடம் ஈரேழு உலகிலும், ஏன் இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்திலும் உண்டோ சுவாமி? ஸ்ரீயப்பதி சர்வேஸ்வரன், ஸ்ரீஹரி சர்வவியாபி, 8 திக்கிலும் அவர் இருக்கின்றார். அந்தர் பகிஷ்சரத் சர்வம் வியாபிய நாராயணஹா, சர்வத்ர ஹஸ்தி சதா ஹஸ்தி. அழியக்கூடிய மற்றும் அழியாத பொருட்கள் என அனைத்திலும் அவர் இருக்கின்றார். அனைத்து ஜீவராசிகளின் ஹிருதயத்திலும் பரமாத்மாவான பரவாசுதேவனாகவே வீற்றிருக்கின்றார். அடியேன் செய்யும் அனைத்து காரியங்களுக்கும் சாட்சியாக இருக்கின்றார். பின்னர் எப்படி யாரும் இல்லாத மற்றும் யாரும் காணாத இடத்தை அடியேனால் தேர்ந்தெடுக்க இயலும்? எனவேதான் தேவரீர் கொடுத்த அருட்பிரசாதத்தை ஸ்வீகரிக்க இயலவில்லை சுவாமி. அடியேனை சமிக்க வேண்டும் என்று கூறினார் கனகர். கனகதாசரின் பக்தியையும் மனப்பக்குவத்தையும் மகான் ஞானத்தையும் குறித்து பூரித்து போனார் வியாசராஜர். ஸ்ரீமத் பாகவதம் கூறுகின்றது, ஒரு பிராமணன் அவனுக்குரிய 12 தகுதிகளை பெற்றிருந்தாலும் அவன் பகவான் மீது திருவடியில் நம்பிக்கை இல்லாத அபத்தனாக இருந்தால் நாயை உண்ணும் சண்டால குலத்தில் வந்த பக்தனை காட்டிலும் தாழ்ந்தவனாவான். அதே சமயம் தாழ்ந்த குலத்தில் பிறந்திருந்தாலும் மனம், வாக்கு, செயல், செல்வம், வாழ்க்கை என அனைத்தையும் பகவானுக்கே தன்னை ஆத்மார்ப்பணம் செய்துவிட்ட ஒரு பக்தன் பிராமணனை விட மிகவும் உயர்ந்தவனாவான். காரணம், அந்த பக்தன் தன்னை மட்டுமின்றி தன்னை சார்ந்த அங்கத்தினரையும் தூய்மையடைய செய்கின்றான். ஆனால் பொய்யான அகம்பாவத்தால் தான் உயர்ந்த குலத்தில் பிறந்தவன் என நினைப்பவனோ தன்னையே தூய்மைப்படுத்த இயலாத போது மற்றவர்களை எவ்வாறு தூய்மை செய்வான்? பகவான் மீது ஆழ்ந்து கிடந்து 4000 பாடிய 12 ஆழ்வாரும் ஒரே குலத்தை சேர்ந்தவரும் அல்லவே. ஆனால் அவர்களை கோவிலுக்குள் வைத்து மரியாதை செய்து ஆශ්‍රயித்து ஆராதிக்கின்றோம். இதன் காரணம் சற்றே சிந்தியுங்கள். மற்றொரு நாள் தன் சிஷ்யர்களுடன் காலக்ஷேபத்தில் இருந்த வியாசராஜர் தன் மாணவர்களிடம் ஒரு கேள்வி கேட்டார். வேதத்திலும் சாஸ்திரத்திலும் தேர்ச்சி பெற்றவர்கள் ஆகிவிட்டீர். நீங்களே சொல்லுங்கள், உங்களில் யார் முக்திக்கு உரியவர்? அப்பொழுது சிலர் தங்களுடைய பிரிய சிஷ்யன் கனகதாசன் சொல்லட்டுமே சுவாமி, யார் முக்திக்கு உரியவர் என்று கூறினர். ஒவ்வொருவராக கனகதாசரிடம் கேட்டனர். நான் வைகுந்தம் போவேனா? கனகதாசன் இல்லை என்று கூறினார். பின் ஒருவராக நான் வைகுந்தம் போவேனா என்று கேட்க இல்லை 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 என்று மீண்டும் மீண்டும் கூறினார். வியாசராஜ தீர்த்தரும் கனகரிடம் இறுதியாக நான் வைகுந்தம் போவேனா என கேட்டார். இல்லை என்று மறுத்து கூறிவிட்டார் கனகர். அனைவரும் அதிர்ந்து போனனர். என்ன, ஆச்சாரியனுக்கே வைகுண்டத்தில் இடம் இல்லையா? சரி, யார்தான் வைகுந்தம் செல்வார்கள் என சிஷ்யர்கள் கேட்க, நான் போனால் போகலாம் சுவாமி என்றார் கனகதாசர். இதை கேட்ட அனைவரும் கனகருடைய அகம்பாவம் என்று நினைத்து வெகுண்டனர். குருத்ரோகியே, மத்வ சம்பிரதாயத்து மாமணியாக திகழ்பவர், சோலை மடத்தின் மடாதிபதி, துவைத்த சம்பிரதாயத்து ஆச்சாரியர், குருநாதர் ஸ்ரீ ஸ்ரீ வியாசராஜ தீர்த்தர் வைகுண்டம் போக மாட்டார், நீ போவாயா என்று கனகதாசரை கடுமையாக கண்டித்தனர். வியாசராஜர் கனகதாசரிடம் அவ்வாறு அவர் கூறிய காரணத்தை கேட்டறிந்தார். ஆச்சாரிய சார்வபௌமரே, அடியன் கூறியதை தவறாக பொருள் கொள்ள வேண்டாம். நான் போனால் போகலாம் என்று நான் கூறியதன் பொருள், நான் என்ற ஆணவம் போனால் வைகுந்தம் போகலாம் என்றே உரைத்தேன். அது இங்குள்ள அனைவருக்குமே பொருந்தும். இருப்பினும் தவறாக பேசியிருந்தால் அடியேனை சமிக்க பிரார்த்தனை என்று கூறினார் கனகதாசர். இதனை கேட்டு பூரித்து மனமகிழ்ந்து போனார் வியாசராஜர். ஆத்ம ஞானத்தையும் பகவத் பக்தியையும் மனதில் பசுமரத்தாணி போல் பதித்துள்ள பக்தியோகியான உம்மிடத்தில் கடிந்து கொண்டவர்
எம்முடைய சீடர்களை மன்னிக்க வேண்டும் என்று கோரிக்கொண்டார் வியாசராஜர். கனகதாசரை தன் சீடனாக பெற்றது தனது பாக்கியமாக கருதினார். உன் கவித்திறனாலும் இலக்கிய நயத்தாலும் உலக மக்களை உய்விக்க பிறந்தவன் நீ. இனி திரிலோக்க சஞ்சாரியான நாரதரை போல் புண்ணிய தலங்களுக்கு விஜயம் செய்து அனைத்து மக்களுக்கும் ஹரிபக்தியை, அதன் மகத்துவத்தை எடுத்துரைக்க வேண்டும் என்று ஆசி வழங்கினார் வியாசராஜர். ஆச்சாரியரின் பூரண ஆசீர்வாதத்தாலும் சிவபதியான பகவானின் திருவருளாலும் பகவான் மீது பல கீர்த்தனைகள் பாடி மக்களுக்கு பரமபதம் வழிகாட்டினார் கனகர். அவருடைய வாழ்வில் பகவான் பல அற்புதமான பற்பல லீலைகளை புரிந்தார். ஏன் உயர்ந்த லீலையாக அர்ச்சாவதாரமான பகவான் தானே கனகனை காண திரும்பி நின்று தன் கையில் இருந்த மத்தை வைத்து கர்ப்பகிரகத்தின் சுவரை இடித்து காட்சி கொடுத்தார். அதுவே கனகன கிண்டி என்று உடுப்பியில் ஸ்ரீகிருஷ்ண சன்னதியில் இன்றும் அதன் சாட்சியாக அவ்வழியே கனகதாசர் உடுப்பி கண்ணனை சேவித்த அந்த துவார ஜன்னல் வழியே கண்ணனை சேவிக்கின்றோம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நாராயணாய நமோ நம, வாசுதேவாய நமோ நம. காணுமிடம் யாவிலும் காண்கிறேன் உன்னையே, எங்கும் ஒன்றுவமே தெரிகின்றதே. மனதில் புது சுகந்த சோலை நாளும்